பிரேஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுல் கிட்ட கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். எதனால் சொல்லுகிறார்னா, அவனுக்கு ஒரு பலவீனம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அந்த பலவீனம் அவனை விட்டு நீங்கும்படி 3 தரம் அவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்தான். அப்போ தான் கர்த்தர் இந்த வாக்கை கொடுக்கிறார். இந்த பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் அவனிடமாக சொன்னார். பவுல் இந்த காரியத்தை குறித்து 7வது வசனத்தில் பேசுகிறார். மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, அதாவது அவனை குறித்து அவன் பெருமை பாராட்டாதபடிக்கு இருக்கும்படிக்காக அந்த பலவீனம் அவன் சரீரத்தில் இருக்குது என்று பவுல் சொல்லுகிறான். அந்த பலவீனத்தில் கர்த்தர் உதவி செய்வேன் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிற நீங்கள் கூட இப்படி ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் வருத்தப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கலாம். பவுல் கூட ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிறவன் தான் பவுல். அந்த நிலைமையிலும் அவனுக்கு ஒரு பலவீனம் மாமிசத்தில் இருக்குது. இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்குதா? கர்த்தர் உங்களையும் பார்த்து இந்த வசனத்தை சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.